ப்ரோ நீங்களும் உங்க லவ்வர் அவுட்டிங் போறீங்க, அங்க போயிட்டு என்ன ஜூஸ் பெற குடிப்பீங்க? நான் ஏன் ப்ரோ ஜூஸ் குடிக்கணும், பால் தான் குடிப்பேன் ப்ரோ. அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் என்னமாடா நீ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்பா. இன்னைக்கு நல்ல வேட்டை. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. எங்க போற? முதுகு மட்டும் தான் தெரியுது. அதுக்காக ஸ்கிரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமா. அல்ப அங்கிட்டு போய் பார்த்தாலும் இங்கிட்டு தான் தெரியும். அப்ப நான் இங்கிட்டு இருந்தே பாத்துக்கிறேன். ஐயோ, அடுப்பு மாதிரி எடுப்பு வச்சுக்கிட்டு இவன் இருக்க நேரம் பார்த்து என் கண்ணு முன்னாடி நிக்கிறாளே. கட்ட இன்னைக்கு ராத்திரி கோழி அமைக்கிற மாதிரி நசுக்கு அமைக்கிறேன். என்ன கட்ட கர்ம கர்மா, என்ன இப்படி நாறுது? தொங்கிருச்சு. ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் வாடையில படுக்கிறதுக்கு நான் பாடையிலே படுத்துருவேன். கூடுன்னு போய் குசூலான்னு பாக்க. போடா போடா. பாப்பா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகான ஒருத்தர்னு யாரை சொல்லுவீங்க? என்ன இப்படி கேட்டீங்க? நான் இருக்கும்போது நீங்க அந்த வார்த்தையை கேட்கலாமா? நான் தான் ரொம்ப அழகு. நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அட பாவி, என்னடா இல்ல? சினிமா நடிகை மாதிரி இல்லனாலும் ஓகே, சீரியல் நடிகை மாதிரி இருக்கு. தண்ணி காட்டுறது ஏன் பொழுதுபோக்கு, என்ன சமைச்சப்பட்ட கொலரு. எல்லாரையும் படைக்கிற பிரம்மா தான் பொண்ணுன்னு உடனே கொஞ்சம் ஓவராவே வாழ்ந்தா இவளோட தான் வாழணும். ஏய் உடும்ப, மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இல்ல ஒண்ணும் இல்லடா, உன் கலருக்கு தெரியாது மச்சி. குஞ்சி குஞ்சி மச்சான் வரடா, எப்படி இருக்கா? எனக்கு என்னவோ இவ சிங்கிளா இருப்பான்லாம் தோணல மச்சான். இந்நேரத்துக்கு அவனா ஒருத்த சத்தியமா காலில் வந்தா தூக்கி இருக்க மாட்டான். டாம் க்ரூஸ், நம்ம ஊர்ல இப்படி ஒரு புள்ள இல்லாம போயிருச்சேடா. டேய் சை சை, என்ன இங்க வந்து முறுக்கு புளிஞ்சிக்கிட்டு இருக்க? நான் இல்லங்க. எது நான் இல்லையா? ஏயா வால்யூமை கம்மி பண்ணி போட்டா கண்டுபிடிக்க முடியாதா? மூஞ்சிய பார்த்தா தெரியுது காலையில எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்குன்னு. போயா. என்னது என்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். தலை விழுந்தா நான் உனக்கு, பூ விழுந்தா நீ எனக்கு. ஓகே வாடா. ஓ சாவாசமே வேணா போடி. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. முதலாளி பெரிய சர்க்கஸ் காரியா போல இருக்கு. கைவசம் எவ்வளவு பெரிய விண்டு வச்சிருக்கா. ரொம்ப புழக்காத, வாய மூடு. இந்த வா. ஐயோ போச்சே. என் கதை முடியும் நேரம் இது என்பதை. ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மாதிரி முடிக்கிற? அங்க பாருங்கப்பா. ஏண்டா என் பேக்க புடிச்சா? நீங்க என் பேக்க புடிச்சீங்க, அதான் நான் பேக்க புடிச்சேன். எப்படி இருக்கு? சும்மா கின்னு இருக்கு, கொஞ்சம் ஸ்லிம்மான சூப்பரா இருக்கீங்க. வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும். நான் குமார் அவசரப்பட்டிய. டேய், நேத்து யாரும் என் மச்சான போடுறேன்னு சொன்னீங்களாமேடா. நேத்துல இருந்து ஃபேண்ட்டை கைட்டி வச்சுட்டு உக்காஞ்சி நிக்கிறான். யாராச்சும் வந்து போட்டு போங்களேன்டா. ரொம்ப காஞ்சு போய் கிடப்பானுங்க போல இருக்கே. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இது எப்படி தெரியுமா இருக்குது? ये सब क्या देखना पड़ रहा? மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத, வா போலாம். இதுல கண்ணு வர வைக்கிற. என் வாசலில் நேற்று உன் வாசனை
வேண்டாம்டா. லவ் பண்ணா இவளதான் சீரியஸா லவ் பண்ண போறேன். என்ன தெரியுமா, பூச்சி மருந்து. இப்ப நீ ஃபாலோ பண்ணலன்னா வச்சுக்கோயேன், இதை நான் குடிச்சிருவா. ஃபாலோ பண்றியா, குடிக்கவா? சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஏன் நாத்தத்துல நெஞ்சு வலி வந்து சாவறதுக்கா கூடுன்னு போய் குசூலான்னு போடா போ. இந்த புள்ளைய பார்த்தோன்னா வலிஞ்சுது. மேல வலிஞ்சதை நான் தொடச்சிட்டேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. பேபி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். சரி பேபி நீ தூங்கு, ஆனா போனை மட்டும் கட் பண்றாத. எதுக்கு? இல்ல பேபி உன் மூச்சு காத்து கேட்டுட்டு நானும் தூங்கலாம் போல இருக்கு. தம்பி என்ன டைனோசர்ஸ் ஜலதோஷம் புடிச்ச மாதிரி ஒரு சத்தம். இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப போற பத்தியா? தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவிய போட்டு தள்ளிடுறேன். என்னது டிக்கெட் விளையாடுற வயசா கிளவி உனக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியா வாரத்துல 7 நாள் வெளியே கூட்டிட்டு போறான். நீங்க எனக்கு கூட்டு போயிருக்கீங்களா? அவளை நான் கூப்பிட்டு பாத்துட்டேன்டி, அவ வர மாட்டேங்கிறா. இப்பா என்ன இப்படி அடிக்கிறாளுங்க? இப்படி அடிச்சா எப்படிதான் நம்ம தொழில் பண்றது? அவளை நான் கூப்பிட்டு பாத்துட்டேன்டி, அவ வர மாட்டேங்கிறா. தவளை, உன் வாய் தான் உனக்கு வில்ல, உன் கண்ட்ரோல்லயே இல்ல. சாமி என்ன என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? அடங்கொம்மால இந்தியாவுல இருக்க முட்டா பைய பூரா இந்த கடையில வேலை பார்க்கறாங்க. டேய் பழனி, என்ன ஏமாத்திட்டியாடா. என்னண்ணே இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்டரா கொண்டு வந்து நிக்க வச்சிட்ட. அது ஏன் செட்டப்ண்ணே? பன்னிக்கு பனியன் போட்டா மாதிரி ஒரு உருவம், இதுல நகைச்சுவை வேற. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. அப்படி ஒரு பாத்தம். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி அண்ணன் பெருமையா சொல்லுவேனே.